இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மெயின்ஸ் லெவல் டிஏ வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஏ, அடுத்து ஒரு கேஸில் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டிஏ பார்த்துடலாம். ஸோ இந்த டிஏல வந்து நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 ஃபேக்ட்ரி ஏபிசிடிஇன்ட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2017 மட்டும் எக்ஸாக்டாக நம்பர் சொல்லிட்டாங்க. 4000, 2000 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 2016க்கு வந்து வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2016ல் 5 கம்பெனியும் சேர்ந்து ஒரு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்களா, அதில் ஏ வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ், பி இவ்வளோ பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அகைன் லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா 2016லேயும் 18லேயும் அவங்க அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் வந்துட்டு அது இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2016:17 அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட ரேஷியோ வந்துட்டு 10:9 சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு 2017 எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அது வந்து 9 யூனிட்ஸ் அந்த டோட்டல். அப்போ 2016 இருக்க டோட்டல் வந்து 10 யூனிட்ஸ் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. என்ன பண்ணோம்னா இந்த 2017 கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ 6000, 8700, 10800, 14,400. ஸோ இது வந்து 2017 அவங்க மேனுஃபேக்சர் பண்ண டோட்டல் ப்ராடக்ட்ஸ். இது வந்துட்டு 9 யூனிட் சொல்கிறாங்க. 2016 வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 10 யூனிட் சொல்கிறாங்க. 9 யூனிட்ஸ் வந்து 144,000 அப்படின்னா 10 யூனிட்ஸ் வந்து 160,000 வரும். அப்போது 2016 ப்ராடக்ட் பண்ண மேனுஃபேக்சர் பண்ண டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து 16,000. இப்போ நீங்கள் ஏ வந்துட்டு 2016 எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி போடுவீங்க? 16,000 × 31% போட்டிங்கன்னா 2016 ஏ மேனுஃபேக்சர் பண்ண நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிரும். அதேமாதிரியே 21% 16,000 கண்டுபிடிச்சிங்கன்னா பிக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி 2016 வரிசை அந்த டேபிள் ஃபில் பண்ணிடலாம். 2018 அகைன் என்ன பண்ணுவீங்க? இங்கே வர்ற வேல்யூவை இந்த ரேஷியோவில் ஈக்குவேட் பண்ணி 2018 கண்டுபிடிக்கணும். அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து 16யும் 18யும் கம்பேர் பண்ணி ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம அந்த பர்சன்டேஜை இந்த ரேஷியோவை வந்து இந்த பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்படின்னு பார்த்துங்க. இப்போ 2016 வந்து 31% சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரேஷியோ வந்துட்டு 2016க்கு 31 தான். ஸோ 31 யூனிட்ஸ் வந்து 31%னா 15 யூனிட்ஸ் என்னவாக இருக்கும்? 15%ஆக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பர்சன்டேஜ் இன் 2018 ஒரு காலம் நம்மளாம் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறோம். ஸோ 2018 ஸோ 31 யூனிட்ஸ் 31%னா 15 யூனிட்ஸு 15%ஆக தான் இருக்கும். ஸோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரியே 42 யூனிட்ஸ் வந்து 21%, அதாவது ஆஃப் ஆகுது. அப்போது 55 யூனிட்ஸ் வந்து ஆஃப் ஆகி 27.5% இருக்கும். அதே மாதிரியே 3 யூனிட்ஸ் வந்து 12%னா 5 யூனிட்ஸ் வந்து 20%. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஆஃப் ஆகிருக்கு. 22 யூனிட்ஸ் வந்து 11, அப்போ 35 ஆஃப் ஆகி 17.5% வரும். அடுத்த கொஸ்டின் வந்து 5 யூனிட்ஸ் வந்து 25, அப்போ 3 யூனிட்ஸ் வந்து 15%. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்துட்டு எவ்வளோ வருது? 15, 42.5, 62.5, 63, 80, 95 வருது. ஸோ நம்மகிட்ட 2017 டோட்டல் வேல்யூ இருக்குது, 16 டோட்டல் வேல்யூ இருக்குது, 18க்கு டோட்டல் வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராசஸ் படி பார்த்தோம்னா இதை வந்து இந்த ரேஷியோவில் கம்பேர் பண்ணி அடுத்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இந்த ரேஷியோவை இந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2018 டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 95% × 16,000 போட்டிங்கனாலே கிடச்சிரும். ஸோ அதுதான் நமக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். 31 யூனிட்ஸ் வந்து 31% சொல்கிறாங்க. அதாவது 31 யூனிட்ஸ் வந்து 31% ஆஃப் 16,000. கரெக்டாக? இதுதான் மீனிங். இதோட மீனிங் வந்து இதுதான். அப்போது 15 யூனிட்ஸ் என்ன வரும்? 15% ஆஃப் 16,000. 15% ஆஃப் 16,000. அதே மாதிரி பிக்கு போட்டிங்கன்னா 27.5% ஆஃப் 16,000. ஸோ இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 95% ஆஃப் 16,000 வரும். அதுதான் வந்து 2018 டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு உள்ள ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா. இல்லைன்னா 16,000 31% கண்டுபிடிச்சி அதை வந்து 31 யூனிட்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி இந்த சம்மில் டேரெக்டாக இருக்குது போட்டுருவீங்க. ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணுவீங்க? 16,000 21% ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அப்புறம் 42 யூனிட்ஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து 55 யூனிட்ஸ் கண்டுபிடிப்பீங்க.
ஸோ அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா போகும், கால்குலேஷன் நிறையா போகும், எங்கேயாவது நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 16,000 பேஸாக வச்சு நம்ம இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் 2018. ஸோ சிம்பிளாக முடிஞ்சு இந்த 2018 பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ 95% ஆஃப் 16,000. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 16,000ல் டோட்டல் வந்து 95%. ஸோ 95%. ஸோ நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, இப்போ 31 யூனிட்ஸ் வந்து 31% ஆஃப் 16,000. அப்போ 15 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், 15% ஆஃப் 16,000. இந்த இடத்துல ஆஃப் 16,000 வரும், அதை நான் போடாமல் விட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக அதே மாதிரியே 95 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 95% ஆஃப் 16,000 வரும். ஸோ 16,000ல் 95% வேல்யூ என்ன வரும், இந்த 0% கேன்சல் ஆயிரும். 160 × 95 பண்ணிங்கன்னா 1440 800. ஸோ 15,200 வரும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் 2018. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஃபேக்ட்ரிஸ் BDE டுகெதர் இந்த இயர் 2018. ஸோ 2018 பற்றி சொல்கிறாங்க. BDE இந்த மூணு ஃபேக்ட்ரிஸை பற்றி சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஆல் த ஃபேக்ட்ரிஸ் இன் 2018. அதாவது 2018 ப்ராடக்ட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இந்த BDE இவங்க மேனுஃபேக்சர் பண்ண நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதை கேட்குறாங்க. ஸோ அதாவது சில சம்முக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக நம்பர் எடுத்தால் தான் சில சம்மில் ஆன்சர் வரும். சில கொஸ்டினில் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் அந்த கொடுத்துருக்க பர்சன்டேஜோ இல்லை இந்த ரேஷியோ வச்சே சிம்பிளாக முடிச்சிடலாம், எக்ஸாக்டாக நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இல்லை. இந்த கொஸ்டின் அந்த மாதிரி தான். என்ன கேட்குறாங்க, டோட்டல் வந்துட்டு 2018 95% நமக்கு தெரியும் கரெக்டாக. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு BDE மட்டும் கேட்குறாங்க. ஸோ B எவ்வளவு 27.5, D வந்து 17.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா, இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 45 60 வருமா. ஸோ 60/95% வரும். இதை பர்சன்டேஜில் எடுத்திங்கன்னா, ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க. BDE மேனுஃபேக்சர் பண்ணது டோட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜும் கேட்குறாங்க 2018. ஸோ இதை இதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸாக்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் 27.5% ஆஃப் 16,000 அப்படி அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் பர்சன்டேஜே நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், ஸோ இது வந்து 19 வரும், இது 20 டைம்ஸ் போகும். ஸோ 1200/19. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ 120ல் 6 டைம்ஸ் 60, 114 மிச்சம் 60. ஸோ 3 டைம்ஸ் 87 மிச்சம் 30, 30ல் 1 டைம். ஸோ ஆன்சர் வந்துட்டு 63.15 சம்திங் வரும். ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிடுங்க, அதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, difference between average number of products manufactured by factory D in all the 3 years. ஸோ D வந்துட்டு 16, 17, 18 3 இயர்ஸ்லையும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அதனுடைய ஆவரேஜ், அந்த இதுக்கும் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் இன் 2018. இந்த 2018 மட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய ஆவரேஜும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு D இந்த கம்பெனி D வந்துட்டு 16, 17, 18 3 இயர்ஸ்லையும் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 17க்கு வந்து 2100 டேரக்ட் வேல்யூ இருக்குது. 16ல் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், 16ல் வந்துட்டு 11%. 11% ஆஃப் என்ன வேல்யூ, 16,000ல் 11%. அதே மாதிரியே 18ல் வந்து 17.5%. ஸோ அதுவும் 16%ல் 17.5%. அப்போது 16,000 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே 11 + 17.5% இருக்கும். ஸோ இது வந்து டியோடைய இந்த 3 இயர்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது வந்து இதனுடைய ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ்னு வரும்போது 3 இயர்ஸாக, ஸோ டிவைட் பை 3 பண்ணணும். இன்னொரு டேட்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 2018ல் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதனுடைய ஆவரேஜ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து 15,200. 15,200 இதனுடைய ஆவரேஜ்னு வரும்போது, ஸோ 5 கம்பெனிஸ் இருக்கா, ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
3040 வரும். ஸோ இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். இதை உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா 28.5% வரும். பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 28.5 அந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 16 இன்ட்டு 285 இருக்கும். ஸோ 285 இன்ட்டு 16. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 0 3 1 5 17 5 8 2. ஸோ 0 6. ஸோ 4560 ப்ளஸ் 2100 இதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 6660 வரும். ஆவரேஜ்னு வர்றப்ப 3ஆல் டிவைட் பண்ணணுமா? இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? 2220 வரும். ஸோ ஆவரேஜ் எடுத்திங்கன்னா ஸோ இந்த ஆவரேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 2240 820. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 820. ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஒரு ரேஷியோ கேட்குறாங்க. என்னென்னா சிடி சேர்ந்து இந்த 3 இயர்ஸில் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுது அந்த வேல்யூக்கும் ஏ மட்டும் அந்த 3 இயர்ஸில் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணாங்க இந்த ரெண்டுத்துக்குள்ளே ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ சி ப்ளஸ் டி இன் 16 17 18 இஸ்ட்டு ஏ இன் 16 17 18. ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு கண்டுபிடிச்சிருங்க. ஏ வந்து 17ல் ஒரு 4000 ப்ளஸ் 16ல் ஒரு 31% ஆஃப் 16,000, 18ல் 15% ஆஃப் 16,000. ஸோ 16,000 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 31 + 15 46% வரும். ஸோ 46% ஆஃப் 16,000. அடுத்து சி ப்ளஸ் டிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2700 + 2100, அதாவது 17ல் மட்டும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுது. ஸோ அது வந்து 4800 ப்ளஸ் சி வந்துட்டு 2016ல் 12%, 18ல் 20%. ஸோ டோட்டலாக 32. அதே மாதிரி டி பார்த்தீங்கன்னா 11 17.5. ஸோ 28.5. 32 + 28.5 வந்து என்ன வரும்? இது வந்து 32. ஸோ 32 + 28.5 வந்து என்ன வரும்? 60.5% வரும். ஸோ 60.5% ஆஃப் 16,000. ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடியாதையும் எல்லாமே டேரெக்டாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிரும். ஸோ 160 × 46 என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு 160 16 46 பண்ணிங்கன்னா 6 3 9 4 2 6 6. ஸோ ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 7360 வரும் இந்த வேல்யூ ப்ளஸ் ஒரு 4000. இதோட 4000 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 11,360 வரும். இப்போ இந்த சைடுக்கு வந்தீங்கன்னா பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிரும். இந்த பாயிண்ட்டுக்கு இது ஒன்று கேன்சல் ஆகிரும். ஸோ 16 × 605 என்ன வரும்? 16 × 600 வந்து 9600. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 80. ஸோ 9680 + 4800. ஸோ 9680 4800. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 8 4 1. ஸோ 14. ஸோ 14,480 வரும். 14,480. ஓகேவா? இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு 4ஆல் கேன்சல் ஆகும். ஏன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 4ஆல் டிவைட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் வரும். இங்கே வந்து 2 டைம்ஸ் 8 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ ஃபர்தராக 4ஆல் ஆகாது. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 181. இது வந்து 142. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ப்ரைம் நம்பர் மாதிரி தெரியுது. ஸோ வந்துட்டு இதுதான் ஆன்சர். ஸோ 181:142 இதுதான் வந்து 4th கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ அடுத்த 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் அந்த கொஸ்டின். என்னென்னா ஸோ நிறையா வேல்யூஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி, அதாவது ஓவராலாக அந்த டேபிளே நீங்கள் சால்வ் பண்ணி அந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. மெயின்ஸில் எப்போயுமே ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து நம்மளால் டூயபிளாக இருக்கும். மிச்சம் இருக்க 2 கொஸ்டின் இந்த மாதிரி தான் ரொம்ப சுத்த விடுவாங்க. ஸோ அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாக்டாக நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. அகைன்
அது வந்துட்டு எப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி டிஏலாம் சால்வ் பண்ணும்போது தான் எந்த இடத்துல எக்ஸாக்ட் நம்பர் எடுத்து சால்வ் பண்ணணும், எந்த இடத்துல சும்மா கொடுத்துருக்க பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இந்த சம்மோட அப்ரோச் வந்து நம்ம வெறும் எக்ஸாக்ட் நம்பர்லாம் எடுக்க போகிறதில்ல, வெறும் பர்சன்டேஜ் வச்சு மட்டுமே முடிச்சிட போகிறோம். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த 5 கம்பெனியும் சேர்ந்து இந்த 3 வருஷத்தில் ப்ராடக்ட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதனுடைய 20% ஒரு வேல்யூ வரும்ல. இந்த 5 கம்பெனி சேர்ந்து 3 வருஷத்தில் எவ்வளோ தயாரிச்சிருக்காங்களோ அதுக்கு 20%. ஸோ அந்த ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை பேஸாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏ வந்து 3 இயர்ஸில் சேர்த்து எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனியும் 3 வருஷத்தில் எவ்வளோ பண்ணாங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ அந்த 20% இருக்குல்ல, அந்த 20%-ஐ விட இந்த எத்தனை கம்பெனி வந்து இந்த 20%-ஐ விட எக்ஸ்ட்ரா மோர் அதாவது கிரேட்டராக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓவராலாக 5 கம்பெனி சேர்ந்து 3 இயரில் ப்ராடக்ட் டோட்டலாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா அதில் 20%. அப்புறம் இண்டிவிஜுவல் கம்பெனி எல்லா 3 இயர்ஸ்லேயும் இப்போ ஏ வந்து 16, 17, 18 எவ்வளோ பண்ணாங்களோ அது ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ வந்து அந்த 20% விட பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா, அந்த மாதிரி எத்தனை கம்பெனிக்கு வந்து கிரேட்டராக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கிரேட்டர் தானே, லெஸ் தென் கேட்குறாங்க. ஸோ லெஸ் தென் 20% ஆஃப் த மேனுஃபேக்சர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 கம்பெனியும் டோட்டலாக 3 இயர்ஸில் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணாங்க. 17க்கு பிரச்சனை இல்லை, டோட்டலாக 144,000 கிடச்சிருது. அதே மாதிரியே இங்கேயும் 16,000 இருக்குது, இங்கேயும் 15,200 இருக்குது. ஆனால் அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 16, 18 பர்சன்டேஜாகவே நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து 14,400 இது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு 100% வருமா, இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இது 95%. ஸோ ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து 16,000 தான். ஸோ 100%, இது ஒரு 95% ஆட் பண்ணிங்கன்னா 195% ஆஃப் 16,000. ஸோ 195% ஆஃப் 16,000. இப்போ இதில் 20%னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு 1/5 பண்ணுவோமா. ஸோ 1/5 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இதை 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2 டைம்ஸ் 28. ஸோ 2880 வருமா. ப்ளஸ் இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 39% ஆஃப் 16,000 இருக்கும். ஸோ இன்ட்டு 16,000 இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 5 கம்பெனியும் 3 இயர்ஸில் தயாரித்த மொத்த ப்ராடக்ட்ஸோட 20% வேல்யூ. இப்போ இண்டிவிஜுவலாக கண்டுபிடிங்க. ஏக்கு வந்துட்டு, ஸோ இது வந்து ஏ ஓகேவா, ஏ வந்து 4,000 ப்ளஸ் இங்கே வந்து 46% ஆஃப் 16,000. ஸோ 46% ஆஃப் 16,000. அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிங்க. பிக்கு வந்துட்டு 2,000. ஸோ 2,000 ப்ளஸ் 21 ப்ளஸ் 27.5. ஸோ 48.5. 48.5% ஆஃப் 16,000. அதே மாதிரியே சிக்கு எழுதிங்கன்னா 2,700 ப்ளஸ் 12 ப்ளஸ் 20 32%. 32% ஆஃப் 16,000. அதே மாதிரி டிக்கு எழுதுனீங்கன்னா 2100 ப்ளஸ் 28.5 இன்ட்டு 16,000. அதே மாதிரி ஈக்கு எழுதுனீங்கன்னா 3,600 ப்ளஸ் 25 ப்ளஸ் 15 40%. ஸோ 40% இன்ட்டு 16,000. இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இதோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கோங்க. ஏ வந்துட்டு 2017 4,000, இந்த வேல்யூ வந்துட்டு 2880. ஸோ ஏ தான் கிரேட்டர். அதே மாதிரியே இது 39, இது 46, அகைன் ஏ தான் கிரேட்டர். ஸோ நமக்கு லெஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஏ வராது. அதே மாதிரியே பி எடுத்துக்கோங்க. ஸோ பி வந்து 2017 இந்த வேல்யூ வந்து இதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு கண்டிஷன் ஓகே. 39, 48.5. ஸோ இங்கே வந்து கிரேட்டராக போயிருதா. ஸோ இதை விட்டுருங்க. அடுத்து வந்துட்டு சி எடுத்திங்கன்னா சி வந்துட்டு 17லேயும் கம்மியாக தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இங்கே 39, இங்கே 32. ஸோ சி வந்து கரெக்டாக வருது. அதே மாதிரி டி வந்து இங்கே கம்மியாக வருது. ஸோ இங்கேயும் 39ஓட கம்மியாக தான் இருக்குது. ஸோ டி. அகைன் இ வந்துட்டு 2880, இங்கே 3,600. ஸோ இங்கே கிரேட்டராக இருது.
அதே மாதிரி 39 40 இங்கேயும் கிரேட்டர் ஆகுது. ஸோ நம்மளோட கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எது வந்துட்டு அந்த ஆவரேஜ் வேல்யூவோட லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ லெஸ்ஸராக இருக்குது வந்துன்னா சிடி. ஸோ ஒன்லி சி அண்ட் டி தான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான், நம்ம இதெல்லாம் நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ இப்படி பர்சன்டேஜை வச்சு இப்படியே நம்ம அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த டே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துங்க. அடுத்து வந்துட்டு ஒரு கேஷ்லெட் பார்த்தலாம். இது கொஞ்சம் சிம்பிள் தான். அதாவது வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது மட்டுமே இன்வால்வ் ஆகிற ஒரு ரேஷியோ. ஸோ கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்குது இந்த கேஷ்லெட்டில். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 2 எம்ப்ளாயீஸ் ஆமன் அண்ட் ராகுல் ஒர்க்கிங் இன் த சேம் கம்பெனி, அவங்களுடைய மந்த்லி சேலரி டிஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ஆஃப் தேர் மந்த்லி சேலரி வந்து 28,000 சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேரோட ஆவரேஜ் 28,000னா சம் வந்து என்னவாக இருக்கும்? 28,000 × 2 56,000 இருக்கும். ஸோ ஆமன் ப்ளஸ் ராகுல் ஏ ப்ளஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. 28 × 2 போட்டிங்கன்னா 56,000 இருக்கும். இதுதான் அவங்களுடைய டோட்டல் மந்த்லி சேலரி. அகைன் வந்துட்டு அந்த வேர்டு முக்கியம், மந்த்லியாக ஆனுவலான்றது ரொம்ப முக்கியம், நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ மந்த்லி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு ஆவரேஜ் ஆஃப் தேர் மந்த்லி சேலரி 28,000. ஓகே. மந்த்லி சேலரி ஆஃப் ஆமன் அண்ட் ராகுல் ரேஷியோ வந்துட்டு 3:A சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமன் ராகுல் ரேஷியோ வந்து 3:A. இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ ஏ. இந்த நொட்டேஷன் வந்து குழப்பிக்க வேணாம். இது நான் ஆமன், ஸோ ஏஎம் கூட நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஏ கண்டுபிடிக்க வேண்டியது. அடுத்து வந்து ஆமன் இன்வெஸ்டட் B% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி இன்டு எ ஸ்கீம் ஃபார் 5 years விச் ஆஃபர்ஸ் 6.75% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ரேட் 6.75%, டைம் வந்து 5 years. அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 5 × 6.75%. இதை பண்ணிங்கன்னா 5 × 6 வந்து 30 வரும். 5 × 75 வந்து 0.75 வந்து 3.75 வரும். ஸோ டோட்டலாக 33.75% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிடச்சிருக்கும் 5 yearsக்கு அப்புறம். ஸோ அடுத்த பாயிண்டில் அதை தான் சொல்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் 5 years அவருக்கு கிடைச்ச டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 3645. அப்போது 33.75% ஈக்குவல் டு 3645. ஸோ 33.75% வந்து 3645. அப்போது 100% நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து பாயிண்டில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எப்போயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ 0.25லையோ இல்லை 0.5லையோ 0.75லையோ முடியுதுன்னா அதை வந்து ஒரு இன்டீஜராக மாற்ற ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது இன்டீஜராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? × 4 பண்ணணும். × 4 பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ டிவைட் பை அகைன் 4 பண்ணிக்கோங்க. ஸோ இது × 4 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 × 33 வந்து 132 வரும். 4 × 0.75 வந்து 3 வரும். ஸோ 132 + 3 135/4% வரும். ஸோ இது ஈக்குவல் டு 3645. ஸோ இப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம், ரெண்டுமே 15 கேன்சல் ஆகுமா? ஸோ இது வந்து 9 டைம்ஸ் போகும். இது வந்து 2 டைம்ஸ், 5 டைம்ஸ், 4 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். அகைன் இதை 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 27 டைம்ஸ் போகுமா? ஸோ இந்த 4 இங்கிட்டு போச்சுன்னா 108. ஸோ 1% வந்து 108. அப்போ 100% வந்து 10,800. ஸோ இதுதான் வந்து ஆமன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ ஆமன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏதாவது நோட்டேஷன் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை, பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. B% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி. ஸோ B% ஆஃப் ஆமன் சேலரி வந்து 10,800. ஸோ நம்ம டோட்டல் சேலரி என்னன்னு தெரிஞ்சால் தான் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டல் சேலரிக்கு அடுத்து என்ன க்ளூ கொடுக்குறாங்க பார்ப்போம். அடுத்து வந்துட்டு ஆமன் இன்ட்ரெஸ்ட் வந்து 3645 விச் இஸ் 675 லெஸ் தேன் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை ராகுல். அப்போது ராகுலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 3645 விட 675 அதிகம். அப்போ 3645 + 675 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3645 + 675. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0 1 5 12 13 1. ஸோ 4320 தான் ராகுலுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு. அவருக்கு வந்துட்டு சேம் ஸ்கீம் ஃபார் 2 years. அவரும் அதே 6.75%ல் 2 yearsக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது 2 yearsக்கு 6.75%னா 2 × 6.75 என்ன வரும்? 13.5% வரும். ஸோ 13.5%ஓட வேல்யூ வந்து
4320. ஸோ அகைன் 0.5 வந்திருக்கு, அதை ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. ஸோ 27/2% வந்து 4320. ஸோ 27 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ் போகும். ரிமைனிங் இதில் 1 டைம்ஸ் 27 162. ஸோ 162ல் 6 டைம்ஸ், ஸோ 0. ஸோ இந்த 2 மேலே போச்சுன்னா 1% வந்து 320 இருக்கும். அப்போ 100% வந்து 32,000. ஸோ இது வந்து ராகுலுடைய பிரின்சிபல். ஸோ அதாவது இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வருதுல, ராகுலுடைய மந்த்லி சேலரி வந்து 32,000. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறது ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 32,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இப்போ ஆமனோட மந்த்லி சேலரி வந்து ஆமனுடைய மந்த்லி சேலரி 32,000. ஸோ நமக்கு ஆமன் ப்ளஸ் ராகுல் வந்து 56ன்னு தெரியும். சார் இது வந்து ராகுலுடைய சேலரி. ஸோ ராகுலுடைய சேலரி வந்து 32,000. ஸோ ஆரோட வேல்யூ 32,000. அப்போ ஆமனோட சேலரி வந்து என்ன வரும்? 56ல் 32 போயிடுச்சுன்னா 24,000. இப்போ ஆமன் ராகுல் ரேஷியோ வந்து 3:8 சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும்? 24,000/32. ஸோ ரேஷியோ எடுத்தால் 3:4 வரும். 3ன்றது ஆல்ரெடி அவங்க ஆமன் சொல்லிட்டாங்க. அப்போது ராகுலுடைய வேல்யூ வந்து 4. அப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூ ஓகேவா? அடுத்து வந்து பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி வந்து ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆமன் வந்துட்டு அவருடைய மந்த்லி சேலரி இந்த 24,000ல் பி பர்சன்டேஜை வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரா? ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் 100% வந்து 10,800 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது பி பர்சன்டேஜ் வந்து என்ன வரும்? 10,800 டிவைடட் பை அவருடைய மந்த்லி சேலரி 24,000. ஸோ 10,800 டிவைடட் பை 24,000. ஸோ இன்ட்டு 100. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து வந்து 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ் வரும், 540. அகைன் 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ், 5 டைம்ஸ். ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு 45%. ஸோ அடுத்து தேர்டு வந்துட்டு சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிக்கு வந்து அவங்க என்ன க்ளூ கொடுக்குறாங்க? ராகுல் வந்து ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அவருடைய அதுக்காக வந்துட்டு அவருடைய மந்த்லி சேலரியில் 75% வந்து எக்ஸ்பெண்டிச்சராக கொடுக்குறாங்க. ஸோ ராகுலுடைய மந்த்லி சேலரி வந்து 32,000. ஸோ 32,000ல் 75%னா என்ன வரும்? இன்ட்டு 3/4 போட்டிங்கன்னா 24,000 வருமா? ஸோ இந்த 24,000க்கு ஒரு லேப்டாப்பை வாங்கி 27,600க்கு செல் பண்ணுறாரு. ஸோ சிபி வந்து 24,000, எஸ்பி வந்து 27,600. அப்போ ப்ராஃபிட் வந்து என்ன வருது? 3,600 வருதா? ஓகே. அடுத்து வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சியோட வேல்யூ வந்து என்ன வரும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 3,600 டிவைடட் பை அவருடைய சிபி 24,000. ஸோ இன்ட்டு 100 பண்ணிட்டீங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிரும், 0 இங்கே போயிடும். ஸோ இது வந்து 15 டைம்ஸ் வரும். 15 × 24 360. ஸோ சியோட வேல்யூ வந்துட்டு 15%. ஸோ அவங்க கேட்ட மூணுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏவுடைய வேல்யூ வந்து வெறும் 4, பி வந்து 45%, சி வந்து 15%. ஸோ இதுதான் இந்த கேஸ்லெட்.